வணக்கம். நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா சிட்டி. இது வண்டி லேட் ஸ்டார்ட் ஆகுது. இதான் என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ண போகிறோம். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கேம் சாஃப்ட்டுக்கு சிக்னல் வந்து ப்ராப்பராக வரல அப்படின்றது தான் தெரியுது. கேம் சாஃப்ட்டோட ஒயரிங்கு, கேம் சென்சார் எல்லாம் செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறதை பார்க்கலாம். கேம் சென்சாருக்கு 3 ஒயரிங் வருது. அது 3 ஒயரிங்கில் ப்ரௌனு நெகட்டிவு, ரெட்டு 12 வோல்டேஜ் வரணும், ப்ளூ 5 வோல்டேஜ் வரணும். ப்ரௌன் வந்து நெகட்டிவ் வச்சுக்கிட்டு ப்ளூ பாசிட்டிவ் வச்சா 5 வோல்டேஜ் வரணும், அதான் சென்சார் வோல்டேஜ். அதே ப்ரௌன் நெகட்டிவ் வச்சுட்டு ரெட்டுக்கு வைக்கும்போது 12 வோல்டேஜ் வரணும், பேட்ரி வோல்டேஜ். நமக்கு சென்சாருக்கு 5 வோல்டேஜும் வருது, பேட்ரி வோல்டேஜ் 12 வோல்டேஜும் வருது. அதனால் ஒயரிங்கில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு சென்சார் தான் என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துடலாம். சென்சார் செக் பண்ணி பார்த்துட்டேன். சென்சாரில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு கேம் சாஃப்ட் தான் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேம் சாஃப்ட் வந்து கழட்டி செக் பண்ண தேவையில்லை. சென்சார் நம்ம எங்கேருந்து ரிமூவ் பண்ணமோ அந்த கேப்லேயே செக் பண்ணி பார்க்கும்போது கேம் எதனா டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணலாம். அதனால் சுற்றி ரொட்டேஷன் பண்ணி கேம் எதனா அடிபட்டிருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் சுற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ரொட்டேஷன் சுற்றி பார்த்தா மட்டும்தான் தெரியும் எங்கன்னா அடிபட்டிருக்கான்ட்டு. வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பார்க்கும்போது தெரியும் இப்போ டேமேஜ் ஆகிருக்கிறது. கேம் சாஃப்ட்டோட தீர்த்து கட்டாக இருக்கிறதுனால சென்சாருக்கு சரியாக சிக்னல் வரல. அதனால் லேட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கேம் சாஃப்ட்டை கழட்டிட்டு நம்ம புதுசாக கேம் சாஃப்ட் மாற்ற போகிறோம். இப்போ நேரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கேம் சாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கிறது. கேம் சாஃப்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டைமிங் செயின் எதுவுமே ரிமூவ் பண்ணுறதில்ல. வெறும் கேம் சாஃப்ட் மட்டும் கழட்டி மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றுறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இதில் 2 கேம் வரதுனால டைமிங் செயின் உட்கார கேமு சிங்கிள் டாட் மார்க்கும், இந்த பக்கம் சென்சாருக்கு சென்ஸ் பண்ணுறது டபுள் டாட் மார்க்கும் இருக்குது. அந்த டாட் மார்க்கை மட்டும் வச்சு செட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி செட் பண்ணுறோன்றது. 2 கேமில் இருக்கிற டாட் மார்க் தான் டைமிங் மார்க்கு. அந்த மார்க் மட்டும் செட் பண்ணால் போதும், வேறு எதுவும் செட் பண்ண தேவையில்லை. நாம் டைமிங் வச்சுட்டு கேமை ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வண்டி லேட் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.